Okay, the exercise 7.2, we solved second problem. The price of a TV is rupees 13,000. The TV price 13,000. The sales tax charged on it is at the rate of 12%. What does mean? The sales tax means we paid extra amount of percentage, 12% of the total amount of the TV. So we paid again extra amount 12% of the total amount of the TV. Okay, then find the amount that Vinod will have to pay if he buy it. If Vinod buy the TV, then how much amount of total amount he paid to buy the TV? That is the question. So we solved the amount, the price of TV. The TV price how much? 13,000. Okay. So the sales tax how much? சேல்ஸ் டேக்ஸ் வந்து எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 12% ஆஃப் தி டோட்டல் அமௌண்ட். இப்போ 13,000ல் அவங்க 12% ஆஃப் அமௌண்ட் எவ்வளோ வருதோ அவ்வளோ அமௌண்ட் எக்ஸ்ட்ரா பே பண்ணால் தான் அந்த டிவி அவங்களால வாங்க முடியும். அதுதான் மீனிங். ஸோ மொத்தமாக அவங்க எவ்வளோ பே பண்ணியிருக்காங்கங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக டிவியோட ப்ரைஸ் 13,000 பே பண்ணி தான் ஆகணும். இது போக எக்ஸ்ட்ரா வந்து 12% எவ்வளோன்னு கண்டுபிடிச்சி அதையும் இது கூட ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னா 100% ஆஃப் அமௌண்ட் வந்து 13,000, இது கூட எக்ஸ்ட்ரா 12% அப்படிங்கிறதுனால 112% தான் அவங்க வந்து என்ன செய்யணும், பே பண்ண வேண்டியது இருக்கும். சரியா? ஸோ 12% ஆஃப் அமௌண்ட் எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாமா? 12 divided by 100 into 13,000. ஸோ 2020. ஸோ 12 into 130 எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாமா? எவ்வளோ வரும்? 1 3 is 3, 1 is 1, 6, 5, 1, 5, 6, 0. ஓகேவா? 1,560 rupees அவங்க எக்ஸ்ட்ரா பே பண்ணணும். ஸோ டோட்டலாக அவங்க பே பண்ண டோட்டல் அமௌண்ட் டோட்டல் பெய்டு எவ்வளோ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருக்குனே ஒரு டிவியோட அமௌண்ட்டு 13,000, அது கூட சேல்ஸ் டேக்ஸ் 12% எவ்வளோ வருது? 1,560 வருது. இது வந்து சேர்த்து அவங்க வந்து பே பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ 14,560 rupees டோட்டலாக அவங்க பே பண்ணணும். இந்த அமௌண்ட் பே பண்ணால் தான் அந்த டிவி அவரால் வாங்க முடியும். ஓகேவா? ஸோ வெரி சிம்பிள் ப்ராப்ளம் தான். டோட்டல் அமௌண்ட் ஆஃப் த டிவியோட ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சேல்ஸ் டேக்ஸ் 12% கொடுத்துருக்காங்க இல்லையா? அந்த 12% ஆஃப் தட் டிவி அமௌண்ட் வந்து எவ்வளோ வருதுன்னு பார்க்கணும். அதை மறக்காமல் அந்த 13,000ஓட ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு டோட்டல் அமௌண்ட் பேய்டு எவ்வளோன்னு தெரியும். ஓகேவா? ஓகே, இதுதான் இந்த ப்ராப்ளம். எப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? ஈஸியான ப்ராப்ளம். ஓகே, 7.2ல் தேர்ட் சம் பார்க்கலாம். கொஷின் பாருங்கள். அருண் bought a pair of scats. ஒரு ஸ்கேட் போர்டு ஒன்று வாங்குகிறான் அட் எ சேல் where the discount given was 20%. 20% டிஸ்கவுண்ட் அமௌண்ட்டில் வாங்குகிறான். இஃப் த அமௌண்ட் he pay is 1,600. ஓகேவா? அவன் பே பண்ணது எவ்வளோ தான்? 1,600 வித் 20% டிஸ்கவுண்ட்டோடு சேர்த்து அவன் கழிச்சதுக்கு போக மீதி 1,600 தான் அவன் பே பண்ணுறான். அப்போ ஃபைண்ட் த மார்க்டு ப்ரைஸ். அப்போ அந்த ஸ்கேட் போர்டோட மார்க்டு ப்ரைஸ் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு அந்த மார்க்டு ப்ரைஸ் தெரியாது. ஸோ டேக் மார்க்டு ப்ரைஸ் நம்மளுக்கு தெரியாது இல்லையா? அதை வந்து நம்ம எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? டிஸ்கவுண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 20% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அவன் வந்து ஹி பெய்டு எவ்வளவு? பேலன்ஸ் அமௌண்ட், அந்த டிஸ்கவுண்ட் அமௌண்ட்டை மொத்த அமௌண்ட்டில் இருந்து அந்த டிஸ்கவுண்ட் அமௌண்ட்டு வந்து எவ்வளோ வருதோ அதை மைனஸ் பண்ணிட்டு தான் அவன் பே பண்ணியிருப்பான். ஸோ அதுதான் இந்த 1,600. ஸோ இதை எப்படி நம்ம இப்போ நான் சொன்ன கான்செப்டில் டோட்டல் அமௌண்ட் வந்து இந்த ப்ராடக்டோட டோட்டல் அமௌண்ட் வந்து எக்ஸ், அதிலிருந்து 20% ஆஃப் தட் அமௌண்ட் டோட்டல் அமௌண்ட்டை வந்து மைனஸ் பண்ணால் மீதி அமௌண்ட்டு தான் அவர் பே பண்ண 1,600 இருக்கும். ஸோ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணி தான் இதை செய்கிறோம். ஓகேவா? ஸோ 100x minus 20x, 100x minus 20x divided by 100 is equal to 1,600. அப்போ 80x divided by 100 is equal to 1,600.
ஸோ x is equal to 1600 into 100 divided by 80. இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். ஸோ 200 into 10 எவ்வளோ வருது? 2000. ஓகேவா? ஸோ டோட்டலாக அந்த ஸ்கேட் போர்டோட டோட்டல் அமௌண்ட் வந்து 2000 ருப்பீஸ். ஓகேவா? 2000 ருப்பீஸ் வந்து மார்க்டு ப்ரைஸ் எக்ஸ். அதில் 20% வந்து என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டதுனால 400 ருப்பீஸ் மைனஸ் பண்ணி 1600 ருப்பீஸ் அவர் பே பண்ணி வாங்கியிருக்கிறாரு. ஸோ இதுதான் இந்த கொஸ்டின். ஓகேவா? இது தேர்ட் சம்.